ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் CSK ஃபேன்ஸ் டு RRR on our favorite கலர் கண்ணாடி. எஸ் சார். என்ன சார், சுட சுட ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது அடிக்கிற வெயிலுக்கு. என்ன சுட சுட கிட்டத்தட்ட மசாலா படம் பாக்குற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஹோப் இல்ல, ஸ்லைட்டா ஒரு ஹோப் வந்து தேங்க் காட் அது ஜெயிச்சோம். அதுக்கு பஞ்ச் டைலாக் சொல்லணும்னா, குழு 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 குழுன்னு இருந்தா தரம்சாலா, சுட சுட இருந்தா கரம் மசாலா. அப்படி ஒரு CSK வின் இன்னைக்கு. எஸ் சார், இந்த CSK உடைய கரம் மசாலா வெற்றியில வந்துட்டு தரம்சாலா வெற்றியில வந்து முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பவுலிங் இவ்வளோ சூப்பர்பா இந்த பிச்சுக்கு அடாப்ட் பண்ணி CSK. ஏன்னா ஹோம் கிரவுண்ட் பிச்லயே வந்து என்ன சார் ஸ்லோ பிச்சு சூப்பரா போட்டாங்களே அன்னைக்கு, இன்னைக்கு ஏன் இப்படி பண்றாங்கன்னா நான் கேட்டிருந்தேன். பட் தரம்சாலா பிச்சுக்கு இவ்வளவு அழகா அடாப்ட் பண்ணி கடந்த ஒரு 5 மேட்சா வந்து தோல்வியாமா PBKSக்கு அகைன்ஸ்டா IPL CSK 6வது தோல்வி வரிசையாக விழப்போதா அப்படின்னு பேசும்போது ஒரு சூப்பரான வெற்றி. இதுல முக்கியமா என்னென்ன விஷயங்கள் CSK ரொம்ப சரியா பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாவம் மன்னிப்பு ஒண்ணு கேட்கணும். அதுக்கப்புறம் ஒரு கேரண்டி பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். முதல்ல இந்த கேரண்டி விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அந்த பஞ்சாப் கிங்ஸ் எல்லாருமே பிரீத்தி சிண்டாக்கு இருந்த முகத்துல இருந்த ஸ்மைல் அப்படி குறைச்சிக்கினே வந்தாங்க. அத்தனை பேரும் போகும்போது பிரீத்திக்கு நாங்க கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டாங்க. ரொம்ப சொதப்பிட்டாங்க. பிரீத்தி சிண்டாவுடைய ஸ்மைலை கட் பண்ணிட்டாங்க. பட் நான் வந்து தலைவன் ஒருத்தனுக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க வாயை மூடிட்டீங்க, கலக்கிட்டீங்க. உண்மையான மேன் ஆஃப் த மேட்ச் நீங்க தான். அது யாருன்னா துஷார் தேஷ்பாண்டே. அவர் 2 பால் போட்டார் பாத்தீங்களா? ஒரு லெப்ட் ஹேண்டருக்கும் ரைட் ஹேண்டருக்கும் போட்ட பால் இருக்க, பேர்ஸ்டோக்கும் ரூசோக்கும் போட்டது. பேர்ஸ்டோக்கு இன்கமிங் இன்ஸ்விங்கர், ரூசோக்கு அவுட் ஸ்விங்கர் போட்டு போல்ட் எடுத்தார் பாருங்க. அதுதான் மூல காரணம் இந்த வெற்றிக்கு. ஹி இஸ் தி ரியல் ஹீரோ. எஸ் சார், நம்மளோட CSK இந்த பவுலிங்ல ஸ்பின் பேஸ் 2 பேருமே ஒரே மேட்ச்ல சூப்பர்வா பிளேஸ் பண்ணி எந்தெந்த எண்ட்ல இருந்து ஸ்பின்னை விளையாடணும், எந்த எண்ட்ல இருந்து பாஸ் பவுலர்ஸ் போடணும், யார் எப்படி எந்த பவுலருக்கு பேட்ஸ்மேனுக்கு எதிர்ப்பா வந்து விளையாடணும்னு சொல்லி அந்த கேம் பிளான், அந்த மேட்ச் பிளே எல்லாமே ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சு. ஆன் த ஹோல் பாத்தீங்க அப்படின்னா கெய்க்வாட் as a captain is maturing well அப்படிங்கிறது வந்து the way he operated the bowlers எனக்கு நல்லா தெரிஞ்சது. the way he operatedல ஒரு 2 விஷயம் நான் அப்புறம் வேற பண்ணிட்டு வேணான்றத நான் சொல்றேன். முதல்ல வந்து ஹேட்ஸ் ஆஃப் அந்த CSK திங்க் டேங்க் எதுக்கு சொல்லணும்னா, இவங்க என்ன உங்களுக்கு சொன்னேன், கரெக்டா பிடிச்சிங்க பாயிண்ட். அஷட்டோஷ் அண்ட் சஷாங்க் 2 பேருமே ஃபாஸ்ட் பவுலிங்க கில் பண்றாங்க, டெமாலிஷ் பண்றாங்க. ஆனா அவங்க ஸ்பின்னு கொஞ்சம் கேஸ்ன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு, ஸ்பின்னு சரியான பண்றாங்க. இதை இவங்க எப்படி ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்கன்னா, GT வர்சஸ் பஞ்சாப்ல சாய் கிஷோர் இவங்க அடிக்க வச்சு மெதுவாடி போட்டது மேல நல்லா ஹைட், அவரும் டால். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சாண்டர் உங்களுக்கு ஆட வரல, ஜட்டுவோடைய அக்யூரசி அவங்களுக்கு ஆட வரல. ஸோ 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அதுக்கு பெரிய டிராபேக் போச்சு அவங்களுக்கு, அவங்க டைப் ஆஃப் ஹிட்டிங்க்கு. அதனால அந்த வீடியோவை ஸ்டடி பண்ணிட்டு 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இன்னைக்கு அங்கேயும் அங்க வந்து சாய் கிஷோர் டோட்டலி டர்ன் த மேட்ச் இந்த GT's ஃபேவர். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் துஷார் தான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, துஷார் தான் ஹீரோ. பட் இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் 2 பேர் போட்டாங்க பாருங்க, அவங்கள வந்து இவங்களால அடிக்க முடியல. அந்த இடத்துல ரன் ரேட், ஆஸ்கிங் ரேட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ அங்க வெரி வெரி வைட்டல். ஸோ அங்கதான் முக்கியமான டர்னிங் பாயிண்ட் ஆகுது. எஸ் சார், இந்த பிட்சை வந்து பார்க்கும்போதே ஸ்டார்டிங்ல the way பவர் பிளே வெண்ட், ஓகே பரவாயில்ல 6 ஓவர் 60 அடிச்சிட்டாங்களே CSK அப்படின்னு சொல்லி நமக்கு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்களோட ஸ்லோ பவுலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி ராகுல் சஹாரை வச்சு போட்ட அந்த வைட்டல் பிரேக்ஸ் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல். சூப்பர்பா ஆபரேட் பண்ணாங்க ராகுல் சஹாரை ஒன்ஸ் அகைன் அகைன்ஸ்ட் CSK. ஆமா, ராகுல் சஹார் நார்மலா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டு நம்மள அழ விடுவாரு, ரன் ரேட் வராது நமக்கு, நான் ஒத்துக்கிறேன். செப்பாக்ல போட்டு நம்ம ஒரு வழி பண்ணிட்டாரு. பட் இன்னைக்கு பிரார ஃபர்ஸ்ட் ஓவரை போட்டு கொண்டுட்டாங்க. அவர் போட்ட முதல் ஓவர்ல பீஸ் ஆகிட்டாங்க, 15 ரன் ஒரு முதல் ஓவர். ஸோ அவருக்கு ஸ்டீம் அவுட், ஹோம் கிரவுண்ட் முன்னாடி ஸ்டீம் அவுட், அது ஒண்ணு. அண்ட் நீங்க சொல்ற இந்த சஹாருக்கு ஆக்சுவலா நம்ம 2 பேட்ஸ்மேன் அவுட் ஆனது மொத்தமான டெலிவரி. பட் யூ கான் ஹெல்ப் இட், அது பார்ட் ஆஃப் கிரிக்கெட். 2 பேரும் ஒயிட் அவுட் வித்தியாசம் சேஸ் பண்ணி ஸ்கொயர் கிட்டுக்கு போய் அவுட். ருத்ராஜா இருக்கட்டும், துபேயா இருக்கட்டும். பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் கிரிக்கெட். விக்கெட் இஸ் விக்கெட். 2 பேரும் காலி. அதுலதான் போச்சு, கம்ப்ளீட்டா காலின்னு நினைச்சாங்க எல்லாரும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஜட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படி ஆடி
அந்த பேட்டிங் இன்டென்ட்ல பார்க்கும்போது ரன்ஸ் நம்பர் ஆஃப் ரன்ஸுக்கு நான் சொல்ல, ஷர்துல் தாக்கூருக்கு பேட்டிங்ல இருந்த இன்டென்ட் வேற யாருக்குமே இல்லை. அதாவது மசில் வச்சுன்னு பவர் ஹிட்டிங் அடிக்கணும், அதை நம்ம அடிக்கல. பவர் பிளேல வேஸ்ட் பண்றோம். பவர் பிளேல பெருசா ரன் வருது இல்ல. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி 60 ஓகே. இதெல்லாம் வந்து ஜிசிபி மீதி டீம்ஸ் எல்லாம் 3 ஓவர்ல அடிக்கிறாங்க 60. எஸ்ஆர்எச் 3 ஓவர்ல அடிக்கிறான். இது நம்ம 6 ஓவர்ல அடிச்சது நமக்குள்ளேயே நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா செகண்ட் ஹாஃப் இருக்கு பாருங்க, அங்க இதர் இந்த நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி நல்ல இன்டென்ஷனோட அடிக்கிறவங்க, எஸ்ஆர்எச்சுக்கு நிதிஷ்குமார் அடிக்கிறார், அந்த மாதிரி இன்டென்ஷனாவோ இல்ல ரா மசில் பவர் லைக் டிம் டேவிட், போலார்டு, ரசல், இந்த லைக்ஸ் அது இல்லாததுனால அவங்க மெதுவா போட்டா ஒரு கொஞ்சம் கிரவுண்ட் பெருசா இருந்தா நம்ம முக்கிய அடிக்கிறோம், ஒரு 4 கூட வர மாட்டேங்குது. அப்படி இப்படி எங்கேயாவது ஒரு 5 ஓவர் ஒரு 6 வருது. இதை கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். நீங்க அந்த இடத்துல மசில் பவர் ஹிட்டிங் ஓணும், அது இல்லை நமக்கு. ஆனா இந்த 170 அடிச்சுட்டு இந்த 167 வாட் எவர் இட் இஸ் அதை அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ணது பெரிய விஷயம். இந்த 2 பிரேக் த்ரூ துஷார் தேஷ்பாண்டே கொடுத்தது ரொம்ப ரொம்ப வைட்டல். அண்ட் தென் தேர் வீக்னஸ் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் கிளியரா எக்ஸ்போஸ் ஆச்சு. எஸ் சார், டேரில் மிச்சலோடைய ஃபார்ம் வந்து ரீசெண்ட் டைம்ல ஒரு கன்சர்னாவே இருந்துச்சு. என்ன இவர் விளையாடவே மாட்டேங்கிறாரு, இவர் நல்லா அடிச்சாதானே உண்டு, மற்ற டீம்ல எல்லாம் வந்து ஹிட்டர்ஸ் வேற லெவல்ல அடிக்கிறாங்க, இவர் வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஆனா அதோடைய ஒரு சின்ன ஒரு இந்த சொல்ல ஒரு ட்ரெய்லர் தான் இன்னும் காட்டியிருக்காரு. அவர் இன்னும் ஒரு மெயின் பிக்சருக்குள்ளேயே போகல. இன்னும் 4 மேட்ச் பாக்கி இருக்குது சீசன், இந்த 3 மேட்ச் பாக்கி இருக்கு. சோ இன்னும் அவருடைய அந்த மெயின் பிக்சருக்கு வருவாருன்னு எதிர்பார்க்கறீங்களா பிஃபோர் பிளே ஆஃப்ஸ்? ஒருவேளை சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் போச்சுன்னா வருவாருன்னு எதிர்பார்க்கிறேன். பட் இதுல என்ன ஒரே ஒரு விஷயம், எல்லாமே இந்த கை எலும்பு அப்படி ஃப்ரண்ட்ல இருக்கு டேனியல் மிச்சல் இப்படி வந்துட்டு அப்படியே ஆன் த ரைட் ஸ்ட்ரெயிட்டா மிட் ஆஃப்ல அடிக்கிற ஸ்ட்ரோக்ஸ் கரெக்டா அடிக்கிறது. பட் அது இல்லாம பால் ஸ்லோவர் ஆச்சுன்னா அக்ராஸ் மிட் விக்கெட்ல அடிக்கணும் பாருங்க, ஆர் கவர்ஸ் மேல அடிக்கணுமே, அந்த ரேஞ்ச் அவருக்கு வரல. அதை கண்டிப்பா வீடியோல ஸ்பாட் பண்ணிட்டு அதுக்காக தான் போடுறாங்க. சைட் ஆஃப் த விக்கெட் ஆடுற மாதிரி போடுறாங்க. ஸ்கொயர் கட்டுக்கோ குவிக்கா பிளெக்சிபிலிட்டி இல்ல ஸ்கொயர் கட் ஆடுறதுக்கலாம். இதெல்லாம் டூ லேட் டு ஆல்டர். பட் இதெல்லாம் யோசிக்கணும், இது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அந்த வீக்னஸ் இருக்குன்றது கண்டுபிடிச்சு போடுறாங்க. ஸ்ட்ரெயிட்ல ஆன் த ரைஸ் மட்டும் பர்ஃபெக்டா இருந்தா நச்சான 6. பட் அந்த ஹிட்டிங் போறது இனிமே போக போக பிஜி டீம்ஸ் இருக்கிற ஹிட்டிங் ரேஞ்சில் நம்ம இல்ல. நம்மளுடைய ஹிட்டிங் பவர் ஹிட்டிங் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இது வந்து பியூர்லி போலர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின் அண்ட் மீடியம் பேஸ் அழகா கம்பைன் ஆனதுனால தப்பிச்சோம். ஃபீல்டிங் வாஸ் ஆல்சோ பிட் டீசென்ட். இந்த விக்டரிக்கெல்லாம் காலர் தூக்கி விட்டுக்கவே முடியாது. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்து ஜென்ரலாவே அவங்களுக்கு போலிங் கம்மி. அண்ட் இன்னொரு தப்பு வேற பண்ணாங்க, இந்த மிடில் அவங்களுடைய இந்த அஷுதோஷ், சஷாங்க், இந்த ஜிதேஷ்லாம் இருக்காங்களே, இவங்க அவுட் ஆனோடனே இவங்க ஏன் இந்த தப்பு பண்றாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு 6 ஹிட்டர் யாருன்னா ரபடா, அவரை கொண்டு போய் நம்பர் 11 அனுப்புறாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஹர்ஷல் பட்டேலுக்கு முன்னாடி ஒரு வரணும், அவரையே கட்சியில் அனுப்புறாங்க எனக்கு புரியல. அது ஒரு டேஞ்சர். தப்பால 30 ரன் ஒரு ஓவர்ல 2-3 6 விடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அவருக்கு பேட்டிங்ல. அவரை போய் லாஸ்ட்ல கொண்டா அது அனதர் அட்வான்டேஜ். நம்ம போலிங்ல கிளீசன் நல்ல போலர். பட் இந்த ஹோல் டீம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தேர் பேட்டிங் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் டெய்ல் வருது பாத்தீங்களா, அந்த டெய்ல் வரும்போது நம்ம போலர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் போடுறதா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடணும். அப்போ ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போடுறது பட் இவங்க என்ன பண்றாங்க, நம்ம கிளீசனா இருக்கட்டும் இல்ல துஷாரா இருக்கட்டும் ஷார்ட் பிட்ச் பவுன்ஸ் பண்றாங்க. இது என்ன லிட்டில் எஃபர்ட் போறோம் எந்த டெய்லன்றது. அப்படி சீவினா இப்படி வந்து இப்படின்னா 6 இது நம்மளே கொடுக்குறோம். நீ அச்சுகோப்பா அப்படின்ட்டு ஷார்ட் பிட்ச் ஷார்ட் பிட்ச் தப்பி தோற போட்டுக்கூடாது லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல. அதை நம்ம போடுறோம். ஃப்ரண்ட் ஃபுட்ல போடுங்க, அப்படி அவங்க டெய்லண்டர்ஸ் பவர் கொடுத்து அடிக்கிறது அகைன்ஸ்ட் எஃப்பிஎஸ் அடிச்சுக்கிட்டோம். பட் பேக் ஃபுட்டுக்கு போட்டா கதை முடிஞ்சது. வெறும் 6 மட்டும்தான் வரும். இப்படின்னாங்கன்னா ஸ்கொயர் லெக்ல 6, இப்படி ஃபைன் லெக், இப்படின்னா தேர்ட் மேன்ல அப்பர் கட் அடிச்சா 6. ஸோ நம்ம பேக் ஃபுட் போட்டோம்னா இன்னும் ஈஸியா போட்டு தரோம் ரன்ஸ் போறதுக்கு. அதனால லாஸ்ட் 4 ஓவர் 60-65 வின்னா கூட நீங்க நிம்மதியா இருக்கவே முடியாது போலிங் டீமிங்க. அதனால தெரிஞ்சுக்கணும் நம்ம. எஸ் சார், சிஎஸ்கேவை எப்படியாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மேஜரா அவங்க யூஸ் பண்ண வைட்டல் எலமெண்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேலோட அந்த விக்கெட் டேக்கிங், ஒரு ஸ்லோ பால் ஒன்று போடுவார். நம்ம நிறைய தடவை அதை பத்தி போன ஐபிஎல்லாம் கூட பேசியிருந்திருக்கோம். அது வந்து ஒரு சீசனுக்கு ஒரு 3 தான் போடுவார் அவரு. அதாவது வந்து இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை போகிற குறிஞ்சி பூ மாதிரி, அப்புறம் வந்து சீசனுக்கு வந்து 12 மாசத்துல ஒரே மாசம் தான் இருக்கும் மாம்பழம் மாதிரி. என் தலைவன் வந்து 14 லீக் மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு மேட்ச் 3 டெலிவரி போட்டு அதெல்லாம் அவுட் ஆக்குவார். அந்த ஒரு நக்கிள் பால் மாதிரி ஒன்று அழகா போடுவார். அதுல வந்து எல்லாருமே டிசீவ் ஆயிடுவாங்க. ஆனா அதுக்கு இன்னைக்கு இந்த மேட்ச் தான் அவர் அழகா யூஸ் பண்ணியிருந்தாரு. அதுல தோனியோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு முன்னாடி ஷர்துல் தாக்கூரையும் டீஸ் பண்ணி 2 தடவை 3வது தடவை உள்ள போட்டு டிசீவ் பண்ணிட்டார். சோ அந்த டெலிவரி வந்து அவர் அழகா யூஸ் பண்றாரு. மறுபடியும் துஷார் தேஷ்பாண்டே காலில் நான் ஊத்தா மாதிரி
ஹர்ஷல் பட்டேல் இன்னைக்கு ஊத்துறது இன்னைக்கு மேட்ச் அவுட்ஸ்டாண்டிங். ஹர்ஷல் பட்டேல் போட்ட பெஸ்ட் ஸ்பெல் இது. நம்ம வந்து டினையே பண்ண முடியாது. ஏன்னா ஐடென்டிக்கல் ஸ்லோ டிப்பிங் யார்கர் ஃபார் போத் தோனி as well as ஷர்துல். பிரில்லியண்டா போட்டு அடியவே முடியல, டெரிபிக்கா போட்டு நான் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு. பட் அவர் அதை இப்ப நம்ம பாராட்டுறதை வச்சு கோச்சிங் நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் ஒரு கோச்சிங்காம இருக்கணும். நீங்க என்ன அந்த மாதிரி பாராட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துஷாருக்கும் அதே தான். ஏன்னா துஷார் 2 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அவசரப்படாத அப்படின்ட்டு ஒரு 6 ஒரு 4 ஒன்று கொடுத்தாரு திருப்பி. அதனால பயமா இருக்கு வாய்க்கான்னு சொல்றதுக்கு. யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. சார் ரபாடா அவருடைய எக்கானமியை வந்து பெட்டர் பண்ணிட்டே வராரு ஒவ்வொரு மேட்ச்க்கும். கொஞ்சம் நல்லா அந்த லைன் அண்ட் லென்த் நீங்க சொல்ற மாதிரி ரிச்சர்ட் கில்சன் பண்ற அந்த மிஸ்டேக்ஸை ரபாடா டெய்லி பண்ணுவாரு. பட் இப்ப போன மேட்ச் நம்ம பேசணும், இந்த மேட்சும் பேசணும். அவர் சிஎஸ்கே அகைன்ஸ்டா கொஞ்சம் அவருடைய லைன் அண்ட் லென்த் பெட்டர் பண்ணிட்டே வராது. தட்ஸ் a very good sign for பஞ்சாப் கிங்ஸ் இல்லையா? That's a good sign. இதே பேஸ்ல ஷார்ட் ஆஃப் லைன் போட்டிருந்தாரு ஹுக் அண்ட் புல் அடிக்கிறதுக்கு. பட் இப்ப அதே பேஸ் குட் லைன்ஸ்ல போட்டு கட்டர்ஸ் உள்ள வெளில போடுறதுனால நிறைய பாத்தீங்கன்னா கிளவுல எல்லாம் அடி வாங்குறாங்க எல்லாரும். இட்ஸ் ரியலி குவிக், இஸ் ரியலி குவிக். குட் லைன்ஸ்ல இருந்து குவிக்கா வருது, மூவிங் போத் சைட்ஸ். அதனால இப்ப பெட்டர் ஆலி அவங்க நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க அவருடைய போலிங்ல. நீங்க சொல்ற கரெக்ட், எக்கானமி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அவருக்கு நிறைய. அண்ட் என்ன ஒரு டேஞ்சர் எடுக்கல சார். ஆனா அதே நேரத்துல ஹர்ஷ்தீப் சிங் இதே மாதிரி எக்கனாமிக்கலா போட்டு இருந்தவரு. லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர், ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அவுட் சைடு அந்த ட்ராம் லைன் கிட்ட போட்டு டெத் ஓவர்ஸ் சூப்பரா ரன்ஸ் கண்டெயின் பண்ணுவாரு. ஸ்லோ டிப்பிங் யார்க்கர், நல்ல யார்க்கர், இதெல்லாம் பண்ணுவாரு. அவர் ஏன் வந்து இப்ப ரீசன்ட் டைம்ஸ் எக்கானமில கொஞ்சம் ஹையர் எண்ட்லயே இருக்கிறாரு? ஆமா கரெக்ட். பிகாஸ் அந்த போக்கஸ் அவருக்கு இல்ல. அதனாலதான் சொன்னேன் அந்த போக்கஸ் நட்ராஜனுக்கு பெட்டரா இருக்குன்னு. இப்போ நட்ராஜன் ஆஃப் லேட் இந்த லாஸ்ட் 2 மேட்சஸ்ல பார்க்கும்போது நட்ராஜன் மச் இம்ப்ரூவ் போலர். அண்ட் நட்ராஜனுடைய யார்கர் இன்னும் எஃபெக்டிவ். முன்ன எஃபெக்டிவா போட்டு இந்த ராஜ்தீப் ரொம்ப டிராஸ்டிக்கா டிராப் ஆச்சு, திருப்பி ரெக்கவரி ஸ்டேஜ்ல இருக்காரு. அதனால ஒரு 10 பாலுக்கு நடுவில் ஒரு நல்ல பால் போடுற மாதிரி இருக்கு. பட் நட்ராஜன் ஒரு யார்கர் எவ்ரி 7 to 6 பால்ஸ் ஒரு யார்கர் கண்டிப்பாக போடுறது நல்லா. ஸோ அதனால சொன்னேன் அந்த கலியலுக்கு பதில் ரிசர்வ்ஸ்ல நட்ராஜன் தான் இருக்கணும். நான் தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹர்ஷ்தீப்புக்கு அந்த போக்கஸ் மிஸ்ஸிங்கா இருக்கு. முன்னெல்லாம் போடும்போது அந்த நீங்க சொல்ற அந்த டுவர்ட்ஸ் த ட்ராம் லைன் போடுற அந்த ஸ்லாண்டிங்கா போற அவுட் சைட் ஆஃப் சம் ஸ்லோ யார்கர்ஸ் இருக்கு. அவர் நினைச்ச மாதிரி போட்டிருந்தார். இப்ப அதை பண்றது இல்லை. இப்ப வந்து குட் லைன் கிளாஸ் ஷார்ட் பிச் எல்லாம் போடுறாரு. ஃபுல் டாஸ் எப்பயுமே ஒண்ணு போடுறாரு. அதுவும் இந்த ஜடேஜாவுடைய ராசி நான் ஒன்று பார்த்திருக்கேன். அவர் இடுப்புக்கு நேரம் அவுட் சைட் லெக்ஸ்ல யாரோ ஒரு ஃபுல் டாஸ் ஒன்று போடுறாங்க எப்பயுமே ஒரு 4 over 6 அடிக்கிறதுக்கு. டக்குன்னு மோஹித் சர்மாங்க ஐயோ நம்மளதான் சொல்றான் போடுறது அப்படி. மோஹித் சர்மா இந்த வீடியோ பார்த்தேன், என் பக்கம் வராத, நான் ஏதோ ஒரு வாட்டி விட்டேன் பாண்டியா முருக பேசுனதுனால போன டோர்னமெண்ட்ல ஃபைனல்ஸ்ல அப்படி போட்டேன், அப்படி கிடையாது, நான் திருந்திட்டேன், நான் இப்ப வேற மாதிரி கொடுக்குறேன் 6 அப்படின்றது அவரு. பட் அது ஜடேஜாக்கு அந்த ராசி அவரு ஜடேஜாவும் பவர் ஹிட்டிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா முக்கிய டீலர் போக மாட்டேன் பால் இந்த கொஞ்சம் கிரவுண்ட் பெருசா இருந்தாலும் அதுக்கு அவர் தான் பண்ணணும். ஏன்னா நமக்கு செகண்ட் ஹாஃப் பயமா பெரிய பவர் ஹிட்டர்ஸே இல்லை. சார் அடுத்த 3 மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு அடுத்து வர வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஜிடி கூட விளையாடுறாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆர்ஆர் கூட விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய கேப், 5 நாள் கேப். திரும்ப அடுத்த சனிக்கிழமை தான் ஆர்சிபி கூட விளையாடுறாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் லீக் ஸ்டேஜ் அவங்க. ஸோ இந்த 3 மேட்சஸ் கன்சிடரிங் தேர் ஃபார்ம் ரைட் நவ், ஜிடி, ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி, இதுல என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களாம் ஆல்ரெடி வந்துட்டு இப்பதான்ப்பா 3வது ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம், டேபிள்ல 12 பாயிண்ட் வந்திருக்கும், அப்படியே இன்னும் 3 ஜெயிச்சு 18 பாயிண்ட் வந்துடலாம், அதை தடுத்துருவானுங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அதனால கேட்கிறேன். 3 டீம் கிட்டயுமே ஜாகிரதையா அடி ஆகணும், கடைசி பாலுக்கு ஜாகிரதையா ஆகணும். இதுல என்ன ஆகுதுன்னே தெரியல. ஆர்சிபிக்கும் ஜிடிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஆர்சிபி கம்ப்ளீட்டா ரைட் ஆஃப் பண்ற ஸ்டேஜ்ல போய் வி ஆர் ரைட் அப் தேர் அப்படின்ற மாதிரி வந்துருக்காங்க மேல. அப்படி நீங்க நினைக்கும் போது திடீர்னு ஒரு 5 விக்கெட் விடுறாங்க, ஷார்ட் பாலுங்க தப்பு டிப் அவுட் ஆறாங்க. ஸோ அந்த டீம் புரிஞ்சிக்க முடியல. பட் நேற்று டியூப்ளசி ஆடின மாதிரிலாம் ஆனா கந்தரபாலம் ஆயிடும் நம்ம போலிங். அது வந்து டெரிஃபிக் பேட்டிங் இருக்கு டியூப்ளசி ஆடினது. ஸோ ஆர்சிபி லோவர்ல இருந்து அப்படி மேல வந்துருக்காங்க. ஜிடி பெரிய இமேஜ் வச்சுன்னு கொஞ்சம் லோவா போயிருக்கு. வந்து கண்ணாப்பனா லூஸ் பண்றாங்க. ரொம்ப பேடா பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட்ஸ் பார்ட்னர்ஷிப்பே இல்லாம ஆடி இருக்காங்க. அது ஒன் திங் இன் ஃபேவர் ஆஃப் சிஎஸ்கே. ஸோ ஜிடி கிட்ட அவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்சிபி டாப்பிள் பண்ணிடும். அதனால உஷாராவே இருக்கணும். ஆர்சிபி மோஸ்ட் டேஞ்சரஸ் மீதி 3 உங்களுக்கே தெரியும். ஆர்ஆர் தான் செலிபிரலி த பெஸ்ட் போலிங் சைட். அண்ட் பேட்டிங் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா டேஞ்சர். நமக்கு பிகெஸ்ட் சேலஞ்ச் 3 ஆர்ஆர். அது எனிபடி வில் சே ஆர்ஆர் இஸ் த டஃபஸ்ட் சேலஞ்ச் ஃபார் us. Yes, they have to really improve their power hitting அப்படிங்கறதா இந்த வீடியோவோட main thing we are talking about. We'll see, wait and watch how CSK works on this particular thing.
எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சஹருடைய 4 overs லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடினாங்கன்னா அட்வான்டேஜ். டூபே ஆடினாலும் பெரிய அட்வான்டேஜ். என்னதான் அவர் மன்சூமிலேயே போலி அவருடைய எண்டுக்கே போட்டுனா கூட டூபேக்கு ரீச் வச்சுருவார். அந்த மாதிரி சில பிளஸஸ் இருக்கே தவிர அஸ்வின் இஸ் பிரில்லியன் போலர். ஜஸ்ட் லைக் அடிக்க முடியாது. ஓகே, நம்மளுடைய ஃபுல் பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே தெரியும். போல்ட்டுக்கு போடும்போது ஸ்விங் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது, அது ஒண்ணு. இன்னைக்கு சிமர்ஜித் வந்து பியூட்டிஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணி தீபக் சஹருக்கு பதிலா சிமர்ஜித் டாப் கிளாஸ் போட்டு அவரும் அந்த கடைசி ஓவர் ஸ்பாயில் பண்ணினாரு. அவர் போட்ட லாஸ்ட் தேர்ட் ஓவர் அதுல ஸ்பாயில் பண்ணினாரு. சோ இந்த அப்பர் கட்டுக்கு இந்த ஷார்ட் பிச் எல்லாம் வேலைக்கே அவர் மூட்டை கட்டி வைக்க வேண்டியதுதான். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் அக்யூரசி, யார்கர், ஸ்லோ யார்கர் போட்டா வெளியில வைடு. இதுதான் இந்த ஷார்ட் பால். நான் வந்து சும்மா டெஸ்ட் மேட்ச் டைப்ல போட்டு ஸ்லிப்ல அடிக்கிறதெல்லாம் பிளான் பண்ணோம்னா ஸ்லிப் ஆயிடும். டெசிஷன் ரிசல்ட்டே ஸ்லிப் ஆயிடும் கை விட்டு. நிறைய ஏரியாஸ் இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ அதனால டெஃபினட்டா அவங்களோட திங்க் டேங்க் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஆல் சைட் அண்ட் டன் இது ஒரு பெரிய மொரல் பூஸ்டரா இருக்கும் சிஎஸ்கேக்கு. ஏன்னா ரொம்ப எல்லாம் திட்டிருந்தாங்க என்ன ஆடுறாங்கன்னு. இன்னைக்கும் யாருக்குமே ஹோப் இருக்காது 160+. பட் அந்த 3 ஸ்பின்னர்ஸ் நமக்கு இருக்கும். அந்த ஒரு பிளஸ் அந்த 3 ஸ்பின்னர்ஸ்ல 2 லெஃப்ட். அந்த 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸ் சரியா ஆட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதை ப்ரூவ் பண்ணாங்க கரெக்டா. எஸ், இதே மாதிரி அடுத்த மேட்ச் ஜிடி அவங்களும் விளையாட மாட்டாங்க நமக்கு தெரியும். நீங்க சொல்லியிருக்கீங்க டேவிட் மில்லருக்கு ஸ்பின் நிறைய விளையாட வராது பாலா அப்படின்னு. அதுல அவங்க டீம்ல ஸ்பின் தடுமாறுற பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. சுப்மன் கில் ஓரளவு நல்லா ஆடிடுவாரு. மற்றபடி எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். பரவாயில்ல, நீங்க சொன்னதெல்லாம் பார்ப்போம் அடுத்த மேட்ச்ல. ஜிடியோட ஒரு விஷயம் பண்ணியே ஆனது அது என்னன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 விக்கெட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்கோர் வந்து ஒரு 60-70 ரேஞ்சில் ஒரு 3 விக்கெட் தான் இருக்குன்னா, இந்த பின்னாடி இருக்கிற பினிஷர்ஸுக்கு கிராஃப்டிங்ன்ற ஐடியாவை பிளான் பண்ணிடணும் மைண்ட்ல. ஏய் இது சுத்தக்கூடாது, இப்ப கொஞ்சம் பார்த்தாடணும், கட்சின்னு அலுவலர் வச்சுக்கோ, ஓகேவா அப்படின்ற சைக்காலஜில கொண்டு விட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் மடியும். நீங்க கொண்டு நேரம் 16th ஓவர்ல கொண்டு மீதி பினிஷர்ஸுக்கு விட்டீங்கன்னா நம்ம கதை கந்தல். இதுதான் இந்த ஈக்குவேஷன். Right. Okay, let's wait to watch, sir. Thank you so much for joining. அடுத்த மேட்ச் ஆரம்பிச்சு 6 நிமிஷம் ஆகுது. அந்த மேட்ச் நீங்க அண்டிகடி 1.5 கண்ணுல பாக்குறது எனக்கு தெரியுது. நம்ம அந்த மேட்ச் முடிச்ச உடனே பேசுவோம். Thank you so much. கண்டிப்பா நான் ஏன் 1.5 கண்ணுல பார்த்தா ஒரு பெரிய ஷாக்ல இருக்கேன். இந்த சால்ட் இருக்காரு, அசால்ட் ஆடுவாரு. அவர் வந்த உடனே முதல் பால் எப்பயுமே பாயிண்ட்ல ஒரு கேட்ச் கொடுக்குறாரு. அது போன வாட்டியும் போச்சு. முதல்ல இவர் விட்டாரு, பராக் விட்டாரு. இருக்கா இன்னைக்கு அது இல்ல. சோ அது அடுத்த ஹார்ட் பீட் என்னன்னே புரியும். ஹார்ட் பீட் ஸ்கிப்பிங் என்னன்னே புரிய மாட்டேங்குது. பட் இந்த எக்ஸைட்மெண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாலியா பார்ப்போம். மறுபடியும் அடுத்த ரெவியூல சந்திப்போம் வித் கிரிக்கெட் அண்ட் ஃபன். தேங்க்யூ அகைன் ஆன் RRR. Yes, thank you, sir.